ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மலையாள திரைப்படம் மறிவிலின் கோபுரங்கள். இந்த படத்தை டைரக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அருண் போஸ். இவர் இதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணியிருக்காரு, ஒரு 3 படம் பண்ணியிருக்காரு. அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ரிலேட்டடான படம் தான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் ஃபீல் மூவின்னு சொல்லலாம். இதில் வந்து ஷின்ட்டு அண்ட் ஷெரின்ன்ற 2 பேர் வந்து பேராக இருக்காங்க. அந்த பேருக்கு நடக்கிற பிரச்சனைக்கு நடுவில் இன்னொரு பிரச்சனை வருது. அதுதான் படத்தோட கதை. இதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை டைரக்ட் பண்ண அருண் போஸ், இதை ரைட்டிங் பண்ணது பிரமோத் மோகன். ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடித்தது வின்சி அலோஷியஸ், சர்ஜுனோ கேலிட், ஸ்ருதி ராமச்சந்திரன், இந்திரஜித் சுகுமாரன். இந்த 4 பேர் தான் வந்து இந்த படத்தோட மெயின் லீடே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷின்ட்டு அண்ட் ஷெரின் வந்து ஒரு பேராக இருப்பாங்க. அவங்க 8 வருஷம் கல்யாணம் குழந்தை பிறக்காமல் இருக்கும். இவர் வந்து ஒரு கிட் ஷோவோட ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருப்பார். ஆக்சுவலாக ஒரு படம் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருப்பார். அவங்க கனவுகளில் வாழ்வாங்க. இதை வந்து ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பா. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இது லைட்டாக ரொமான்டிக்கலான அவங்க 2 பேர் தனியாக இருக்கும்போது திடீர்னு அவங்க கோ பிரதர் மாதிரி ஒருத்தர் சர்ஜுனோ கேலிட் வந்து ரோனின்ற பிரதராக வருவார். அவர் வந்து கோவாவில் ஷெஃபாக இருந்திருப்பார். அப்போ வந்து அந்த ஷெஃப் வந்து ஒரு சூப் செய்யும்போது தப்பாக செஞ்சாலும் அவருக்கு வேலை போயிடும். இவர் எப்படி அந்த லவ்வரை சந்திச்சார், மீனாட்சின்றவங்களை சந்திச்சாருன்றது ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். எல்லாம் அதுக்கெல்லாம் கார்ட்டூனில் போடுவாங்க. அதெல்லாம் நல்லா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கார்ட்டூனில் வந்து மீனாட்சியை வந்து அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து வம்புக்கு இழுத்து கையை நசுக்குவான். அப்போ வந்து இவர் ரோனி போய் அதை வந்து தடுப்பார். அப்போ மீனாட்சி அடிக்க சொல்வார். அடிக்கும்போது அவள் கை உடஞ்சிரும். அப்போ ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போகும்போது ஃப்ராக்சர் ஆன கைக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு அவங்களுக்குள்ள லவ் வந்துடும். அவங்க வந்து இவங்கள தஞ்சம் வந்து இந்த ஷின்ட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மீனாட்சி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாள். ப்ரெக்னென்ட் ஆனவுடனே கிளைமேக்ஸ் வந்து என்ன ஆகுன்றதான் கதை. இவங்க வந்து எப்படி சர்வை ஆகிறாங்க, இவங்க 2 பேருக்குள்ளே அடிக்கடி வர மனஸ்தாபங்கள், அப்புறம் இவங்க இந்த ஷின்ட்டும் ஷெரினும் ரோனி மீனாட்சியும் எப்படி பழகிறாங்கன்றது ரொம்ப பாசிட்டிவான ஒரு இதில் போச்சு. அந்த கிட்ஸ் ஷோவில் வந்து இவர் பிடிக்காமல் பண்ணுவார். ஆனால் அதுக்கும் ஒரு காரணம் வந்து பிடிக்கும். அது ஏன் பண்ணுறன்ற இதில் ஒரு வாட்டி லிஃப்ட் பிரச்சனை வரும். அதில் இவருக்கு அந்த வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். கடைசியில் வந்து மீனாட்சிக்கு வந்து குழந்தை பிறக்கும். அதோட இந்த இது வந்து ஒரு குட் ஃபீல் படம் பார்த்த ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுத்தது. ஆனால் இந்த படம் வந்து திரைக்கதையாக பார்க்கும்போது ஸ்லோவாக தான் இருந்தது. இருந்தாலும் இந்த 2 பேர் பேருக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப இதுவாகவும் இருந்துச்சு. அப்பப்போ ரம்மியமான பாட்டுகள், அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் கொடுத்த படம்னு சொல்லலாம். இதை ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலான ஒரு இது வரும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அது மாதிரி. ஆனால் அவங்களாம் வந்து இது மாதிரி படங்கள்லாம் பார்த்தா நல்ல ஒரு வைபு ஏற்படுத்தி கொடுக்குற இது படமாக இருக்குது. இதை வந்து ரசித்து பார்க்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பார்க்கலாம்.